அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் இருக்கின்றார். வரலாற்றிலே நுழைமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அதற்காக கடையத்திற்கு சென்று ஒரு அழகான ஒரு ஆடையை பார்க்கின்றார். அந்த ஆடையை அந்த வியாபாரம் செய்பவரிடத்திலே பெற்றுக்கொண்டு அந்த வியாபாரம் செய்பவரையும் அழைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிற்கு செல்கின்றார். கதவை தட்டிய பிறகு, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்காக நான் அன்பளிப்பு செய்கின்றேன், இதோ அந்த அன்பளிப்பு என்று அந்த ஆடையை கொடுக்கின்றார். இதை பார்த்த அந்த வியாபாரம் செய்பவர், எனக்கான பணம் எங்கு என்று கேட்கும்போது, அல்லாஹ்வின் தூதரே, அந்த பணத்தை நீங்க கொடுத்துருங்க என்று செய்கின்றார். அப்படி சொல்கின்றார். இதை பார்த்த உடனே புன்னகைக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப எனக்காக நீங்கள் அன்பளிப்பு செய்யவில்லையா அப்படி கேட்கும்போது அந்த நபித்தோழர், யா ரசூலுல்லாஹ், நான் அன்பளிப்பு செய்தேன், அந்த அன்பளிப்புக்கு உண்டான பொருளாதாரம் தான் என்னிடத்தில் இல்லை என்று என்ன செய்கின்றார் அந்த நபித்தோழர் சொல்கின்றார். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உலக தலைவர், அவர் எப்படி அந்த இடத்திலே நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மூமின்களுக்கு மத்தியிலே இந்த தூதர் மிக்க கிருபை உடையவராக இருக்கின்றார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, வபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லி. அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அவரிடத்தில் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் கடின சித்தமுடையவராக, மோசமான வார்த்தைகள் பேசக்கூடியவராக நீங்கள் இருந்திருந்தால் அவர்கள் எப்பொழுதோ உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். நீங்கள் அப்படி இல்லை, கனிவாக நடந்து கொள்கின்றீர்கள், அன்பான முறையில் நடந்து கொள்கின்றீர்கள். எப்படி ஒரு வகியை சுமக்கக்கூடிய ஒரு தூதர் வகியை மட்டும் மக்களுக்கு மத்தியிலே போதித்தால் நற்பெயரை பெற்றுவிட முடியுமா? அதற்கு மேலே நற்குணங்கள் என்பது முக்கியம். அந்த குணம் என்பது அதிகமாகவே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சுப்ஹானல்லாஹ்.